சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள். ஆல் சேர்ப்போமா? மூன்றாம் வேற்றுமை உருபு. அதற்குரிய வினா யாரால், எதனால் என வினாவப்படும். சொல் ஆல், சொல்லால். வில் ஆல், வில் என்ற சொல்லுக்கு ஆல் சேர்த்தால் வில் லால். அதே சொல்லு மீண்டும் வருகிறது. அதனுடன் இல்வரிசை லா உயிர்மெய் எழுத்து இணைந்து வந்துள்ளது. நெல் ஆல், நெல்லால். முள் ஆல், முள்ளால். இல் மெய்யெழுத்து லகர உயிர்மெய் எழுத்து அதன் அருகே வந்துள்ளது. முள்ளால். கள் ஆல், கள்ளால். கால், கா நெடிலெழுத்து அதன் அருகில் இல் மெய்யெழுத்து வந்துள்ளது. கால் ஆல் சேர்ந்தால் காலால். இல் மறைந்து இல் கூட்டல் ஆ லா, காலால். வால் ஆல், வாலால். தோல் ஆல், தோலால். வாள் ஆல், வாளால். கோல் ஆல், கோலால். பந்து இறுதியில் து என முடிந்திருக்கிறது. பந்து கூட்டல் ஆல், பந்தால். து என்ற உயிர்மெய் எழுத்து எந்த எழுத்துக்களின் சேர்க்கையால் உருவானது? இத் கூட்டல் உ, இத் ஆ தா. பந்தால். வாத்து ஆல், வாத்தால். முத்து ஆல், முத்தால். வித்து ஆல், வித்தால். மரம் கூட்டல் ஆல், மரம் என முடிந்துள்ளது. ஆல் சேரும் பொழுது மரம் கூட்டலால், மரத்தால். மறைந்து இத்தாகி உள்ளது. இத்தென்ற மெய்யெழுத்து தகர வரிசை உயிர்மெய் எழுத்து தா என மரத்தால் என வந்துள்ளது. வரம் ஆல், வரத்தால். இத்தாகி தகர வரிசை தா உயிர்மெய் எழுத்து வந்திருப்பதை அவதானிக்கலாம். குணம் ஆல், குணத்தால். பணம் ஆல், பணத்தால். சினம் ஆல், சினத்தால். வனம் ஆல், வனத்தால். ஆடு கூட்டல் ஆல், ஆடு என்ற பெயர் சொல்லுக்கு ஆல் சேரும் பொழுது ஆட்டால். பாடு ஆல், பாட்டால். வீடு ஆல், வீட்டால். கூடு ஆல், கூட்டால். கரும்பு கூட்டல் ஆல், இறுதியில் பூ என வந்துள்ளது. எவ்வாறு சேரும்? கரும்பால். இரும்பு ஆல், இரும்பால். எலும்பு ஆல், எலும்பால். நெருப்பு ஆல், நெருப்பால். கிளி ஆல், கிளி என முடிந்திருக்கிறது. பாருங்கள், லி இ. கிளி ஆல், கிளியால். யாவன்னா வந்திருக்கிறது. அதே கிளி என்ற சொல்லு மீண்டும் வருகிறது. அதற்கு அருகில் யாவன்னா வந்திருக்கிறது. கிளியால். எலி ஆல், எலியால். வழி ஆல், வழியால். நரி ஆல், நரியால். பன்றி ஆல், பன்றியால் என வரும். இ என முடியும் பொழுது அதற்கு ஆல் என்ற உருவு சேரும் இடத்து யாவென்னா வந்திருப்பதை அவதானிக்கலாம். மூன்றாம் வேற்றுமை உருவுகள் ஆல், ஆன், ஒடு, ஓடு. தற்காலத்தில் ஆல் என்ற உருவையே அதிகம் பயன்படுத்துகிறோம். ஆல் என்ற உருவை அறிவதற்கு யாரால், எதனால் அல்லது எதால், எவற்றால் என்ற வினாக்களை தொடுக்கும் பொழுது அதற்கு வரும் விடை மூன்றாம் வேற்றுமையாக வரும். அடுத்த காணொளியில் மூன்றாம் வேற்றுமைக்குரிய பயிற்சிகள் இடம்பெறும். பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.